செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. சிலுவை மரத்தில் தவம் செய்து குருதியால் கழுவப்பட்ட கடவுளின் கால்கள் செம்மலர் போன்று காட்சியளிக்கிறது. அந்த அன்பு இறைவனோடு சேரவிடாமல் பாவமாகிய மலம் தடுத்தாட்கொண்டது. அந்த குருதியால் கழுவப்பட்ட அன்பர்களான நேயம் மலிந்தவர் உள்ளதே ஆலயமாகும். அதில் வாழும் அன்பாகிய கடவுளை தொழுதுகொள். சிவம் என்றால் அன்பு, சிவன் என்றால் அன்பானவன், அரண் என்றால் சிவன். இது சிவஞான போதத்தின் 8வது சூத்திரத்தில் விளங்கும் சத்தியம். அதிக படிப்பு அறிவை குழப்பம், அதோட விளைவுதான்னு நான் நினைக்கிறேன். அறிவுக்கு ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆன்மீகத்துக்கு தேவை அறிவு இல்லை, ஞானம். உனக்கு மேல இருந்த தாத்தாக்கள் எல்லாம் நம்ம இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இந்த ஞானம் வரல? அவங்க யாரும் பைபிளை படிக்கல. சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் அந்த இலக்கியத்தில் பொதிந்திருக்கும் சத்தியத்தை உணரணும்னா கூடவே வேதாகமத்தையும் படிக்கணும். முக்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி பழுத்ததென்று உந்தி பர அப்பழம் உண்ணாதே உந்தி பர. திருவுந்தியார் பாடல். முக்தியாம் பரிசுத்த வாழ்வு. முதற்கொடி ஆதாம். அவன்தான் முதலில் படைக்கப்பட்ட மனிதன். அவன் மேல் பாவமாகிய மோகக்கொடி படர்ந்தது. பாவத்தின் மரணமாகிய அத்தி பழுத்தது. அது மீண்டும் பழுத்திடாதபடி அந்த பாவத்தில் விழாதே மனிதனே என்று பாடப்பட்ட பாடல். அதை வழிமொழியும் விதமாக திருக்களற்றுப்படியார் இப்படி பாடுகிறார். முக்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி பழுத்தது. அருள் எனும் கத்தியினால் மோகக்கொடி அறுக்க முக்தி பழம் பழுக்கும். ஏகக்கொடி எழுங்கான் இன்று. முந்தின ஆதாம் மீது படர்ந்த மோகக்கொடியை தனது அருள் என்கிற கத்தியினால் அறுக்க மீண்டும் முக்தி பழம் பழுக்கும். அதாவது பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கடவுளாகிய ஏகக்கொடி எழுந்ததை அறிந்துகொள் என்பது பொருள். முதற்கொடி ஆதாம், மோகக்கொடி பாவம், ஏகக்கொடி இயேசு. வாழ்க வளமுடன். இப்ப நினைச்சாலும் உன்னை என்னால வெளியே கொண்டு வர முடியும். நீ நான் சொல்ற மாதிரி செஞ்சா நான் சொல்றத சட்டம் செய்யும். என்ன சொல்ற? சென்டர் வரைக்கும் எனக்கு செல்வாக்கு இருக்கு. பைபிளோட சென்டர் வசனம் சங்கீதம் 118:8. அது இப்படி சொல்லுது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நான் இந்த சென்டரோட சொல்வாக்க நம்புறேன். வாங்கப்பா. வாங்க மாமா. ஹாய் தாத்தா. திருப்பதிக்கு போயிட்டு வரேம்மா. அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னப்பா மொட்டை அடிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனேன். அவனுங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு ஏன் பர்சா மொட்டை அடிச்சுட்டானுங்க. ஏதோ ஒரு வகையில் மொட்டை. நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. தாத்தா, நம்ம சிவா தாத்தாவை ஜெயிலில் போட்டுட்டாங்க தெரியுமா? அவ விஷயத்துக்கு வந்துட்டா. நீங்கள் சொல்லுங்க. நாங்க என்னத்த சொல்றது? அதான் உலகமே சொல்லுதே. உலகம் சொல்றது எனக்கும் தெரியுமே. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் பண்ணதுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. அவர் மட்டுமா? நீங்க அனுபவிக்கலையா? நம்ம அனுபவிக்கலைன்னா அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அவரு சம்பந்தி. எனக்கு சம்பந்தப்பட்டவருங்கிற முறையில நான் வருத்தப்படுறேன். அவளை விடுங்க மாப்பிள்ள. எந்த பொம்பளையா இருந்தாலும் அவளை பெத்தவங்க வேற, புருஷனை பெத்தவங்க வேற. என் பொண்டாட்டியும் சேர்த்து தான் சொல்றேன். அதாவது அவங்க இயல்புன்னு எடுத்துக்கணும். சீரியஸா எடுத்துக்க கூடாது. அப்பா எப்படி இருக்காருனாவது போய் பார்த்தீங்களா? இல்ல அதையும் பேப்பர்ல போடுவான் தெரிஞ்சுக்கலான்னு இருந்துட்டீங்களா? அங்கிள், எனக்கு அவர் மேல கோபம் தான். கோபம் வேற பாசம் வேற மாப்பிள்ள. 500 கோடி 1000 கோடின்னு கொள்ளையடிச்சுட்டு போறவன் வாரிசெல்லாம்
இது தர்மத்துக்கு வந்த சோதனைன்னு போஸ்டர் அடிக்கிறான். உங்க அப்பா என்ன மாப்பிள்ள பண்ணிட்டாரு? மனசுல பட்டதை சொன்னாரு. இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி இருக்கலாமா? முதல்ல நீங்க போய் அப்பாவை பாருங்க. இன்னையோட ரிமாண்ட் முடியுது. நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவாரு. அவருக்காக வாதாட வக்கீலை ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்க கடமை இல்லையா? Yes, proceed. நீங்கள் ஒரு இந்துவா? ஆமா, நான் ஒரு இந்தியன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு இந்துவா? சொல்லுங்க. ஆமா, நான் ஒரு இந்து. அப்போ நீங்க வணங்குற தெய்வம்? நான் வணங்குவது கடவுள், தெய்வம் அல்ல. தெய்வம் வேறு, கடவுள் வேறு. I object this, Your Honor. Objection sustained. Note this point, Your Honor. இவர் மக்களை திசை திருப்பி ஆன்மீகம் என்ற பெயரில் குழப்பம் விளைவிக்கிறார். I object, Your Honor. மிஸ்டர் சிவஞானம் சார்பாக நான் ஆஜராக விரும்புகிறேன். மிஸ்டர் சிவஞானம், உங்கள் சார்பாக இவர் வாதாடுவதற்கு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? ஐ ப்ரே மை லார்ட், என் வழக்கு சம்பந்தமாக நானே வாதாட தங்களுடைய அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். இப்போவும் சொல்றேன், நான் ஒரு இந்து. ஆனால் நான் வணங்கும் கடவுள் கிறிஸ்து. ஏனென்றால் இந்து என்பது மதத்தின் பெயர் அல்ல, இடத்தின் பெயர். நம் இந்தியாவில் இருக்கிற யாவரும் இந்துக்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்கள். இந்துக்கள் என்றால் இந்தியர்கள் என்ற அர்த்தம். 2500 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட வேதாகமத்தில் உள்ள எஸ்தர் புத்தகத்தின் முதல் வசனமே இந்து தேசம் என்றுதான் குறிப்பிடுகிறது. இந்து என்ற பாரசீக சொல்லும் ஸ்தான் என்ற ஈரானிய சொல்லும் இணைந்ததே இந்துஸ்தான். வடமாநிலத்து இந்தியர்கள் நான் இந்தியன் என்று சொல்வதற்கு ஹமாரா இந்துஸ்தானி என்றுதான் சொல்வார்கள். My Lord, இவர் அர்த்தங்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். இவர் ஒரு இந்து மத சொற்பொழிவாளர் என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். ஐ அப்ஜெக்ட் திஸ், மை லார்ட். யூ கேன் ப்ரொசீட். நான் ஒரு இந்து மத சொற்பொழிவாளன் என்று எந்த இடத்திலும் நான் முத்திரை போட்டுக் கொண்டதில்லை. சொற்பொழிவு என்றால் சொற்களை பொழிவது. எனக்கு தெரிந்த சொற்கள், நான் அறிந்த சொற்கள். 15 வருடங்களுக்கு முன்பாக நான் அறிந்ததை சொன்னேன். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 10 வருடங்களுக்கு முன்பு நான் அறிந்ததை சொன்னேன். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 15 வருடம் கழித்து நான் அறிந்ததை சொன்னேன். மக்கள் எதிர்த்து நின்றார்கள். இதுதான் நடந்ததை தவிர மற்றபடி வேறொன்றும் இல்லை. உங்க கருத்துப்படியே நான் வரேன். நீங்க ஒரு இந்து, நீங்க வணங்குவது கிறிஸ்து. நீங்க கிறிஸ்தவர், ஆனால் இந்து. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த கிறிஸ்து இந்துவா? அவர் வெள்ளைக்கார கடவுள் தானே? அவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். அது ஆசியா கண்டத்தில் இருக்கு. அவர் ஆங்கிலம் பேசவில்லை. அவர் பேசிய மொழி அரமேயம். இயேசு கிறிஸ்து என்பதற்கு இரட்சகர் என்று பெயர். அவர் உலக இரட்சகர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் இந்தியர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, அவர் உலகத்தின் கடவுள் என்றால் ஏன் இந்தியாவில் அவரை முக்கியப்படுத்துறீங்க? இந்தியாவும் உலகத்துல தானே இருக்கு. இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால், இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால் வெளிநாட்டை படைத்தது யார்?
இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள். உலகில் எங்கும் அமெரிக்க மதம், இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை. இப்படி நாம் பார்க்கும்போது கடவுள் பலராக தெரியும். எல்லா கடவுளும் ஒன்றுதானே? இல்லை, எல்லாருக்கும் ஒரே கடவுள். உங்க பெயர் கிறிஸ்தவ பெயரா தெரியலையே. உங்க அப்பாவுக்கு நீங்களா பேர் வச்சீங்க? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். இல்லையா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்கிறேன். யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்க ஆன்சர்? என்னங்க நீங்க பேசுறது குதர்க்கமா இருக்க. அப்பாவுக்கு புள்ள எப்படி பேர் வைக்க முடியும்? அதே தான் நானும் கேட்கிறேன். கடவுளுக்கு மனிதர் பெயர் வைக்க முடியாது. நீங்கள் சொல்லுகிற பெயரெல்லாம் மனிதன் கடவுளுக்கு வைத்த பெயர். இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பிதாவின் இடத்திலிருந்து கட்டளை வந்தது. இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்து பெயர், கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லுது. என் பெயர் சிவஞானம். சிவம் என்றால் அன்பு. கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஐ மீன் த பைபிள். ஆகையால் என் பெயர் கிறிஸ்தவ பெயர் தான். என்னுடைய மகனின் பெயர் குமரன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்படி பார்த்தால் அவனுடைய பெயரும் கிறிஸ்தவ பெயர் தான். கனம் பொருந்திய நீதியரசரான ஐயாவின் பெயர் வெங்கடாசலபதி. வெம் என்றால் பாவம், கடம் என்றால் கடப்பது, சலம் என்றால் மலை. உதாரணம் ஹிமாச்சலம், விருதாச்சலம். பதி என்றால் புருஷர். மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷன்னு அர்த்தம். அப்படி பார்த்தால் அதுவும் கிறிஸ்தவ பெயர் தான். உங்களுடைய பெயர் நாராயணன். நார் என்றால் நீர், அயனம் என்றால் படுத்துக் கொண்டிருப்பது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வேதத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது. நாராயணன் என்றால் பரிசுத்த ஆவி என்றும் அர்த்தம். This is for your kind information. நீங்கள் இப்படி பேசுவது மத பிரச்சாரம் இல்லையா? இது மத பிரச்சாரம் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது அனுபவம். மதம் மனிதன் கண்டுபிடித்தது. இயேசு கிறிஸ்துவே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே தவிர என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. மதம் மனிதன் கடவுளை தேடுவது, ஆன்மீகம் என்பது கடவுள் மனிதனை தேடுவது. இதுதான் வித்தியாசம். நான் மதத்தை பற்றி பேசவில்லை, ஆன்மீகத்தை பேசுகிறேன். பானி, வெள்ளம், நீலு, வாட்டர், கங்கை, கூவம் எல்லாமே தண்ணீர் தான். இவை மதங்களின் பெயர்கள். எந்த தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்கின்றதோ அது ஆன்மீகம். சத்தியம் ஒன்றுதான் இருக்க முடியும். அந்த சத்தியம் என்ன என்று அறிந்த பின்பு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பது கடமை. சுவிசேஷம் விதைப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக உபதேசம் செய்து, சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து செல்லும் போது பயப்படாதிருங்கள், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. எஸ்கியூஸ் மீ சார், இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல முருகப்பெருமானும் சொல்லியிருக்கார், யாம் இருக்க பயமேன். யூ ஆர் ரைட் சார். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு. யாம் இருக்க பயமேன் என்று சொன்ன முருகப்பெருமான் கையில் வேல் இருக்கிறது. பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் கைகளில் நமக்காக சிலுவையில் மரித்த காயம் இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நானும் சொல்லுகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இப்பொழுதும் சொல்கிறேன், நான் தேசபக்தனாக இந்து, ஆன்மீகவாதியாக கிறிஸ்தவன். எனது உபன்யாசமோ பிரசங்கமோ சொற்பொழிவோ அதில் இந்திய அரசியல் சட்டம்,
ஷரத் 25 கீழ் அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரத்தின் அடிப்படையிலும் இந்திய ஜனநாயக நாட்டிலே பேச்சுரிமைக்கு தடையில்லை என்ற நம்பிக்கையிலும் என் கருத்தை பேசினேனே தவிர வேறு எந்த தவறும் நான் செய்யவில்லை என்பது என் தாழ்மையான கருத்து. யுவர் ஆனர், நோ மோர் இன்டர்கேஷன். எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படாததால் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் சிவஞானத்தை நான் விடுதலை செய்கிறேன். சைலன்ஸ். மிஸ்டர் சிவஞானம், நீங்கள் இன்னும் 3 மாதங்கள் பொது இடங்களில் பேசுவதற்கு இந்த கோர்ட் தடை விதிக்கிறது. கோர்ட்ல விடுதலை கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படாத. நான் இன்னும் உனக்கு விடுதலை கொடுக்கல.